வேதம்னு சொல்றான். அப்புறம் முஸ்லீம் எழுதிட்டு அவன் எங்க வேதம்ங்கிறான். அப்புறம் அவன் ஏதாவது புத்தகத்தை எழுதிட்டு இது எங்க வேதம், எங்காத்து வேதம், உங்காத்து வேதம், இது எங்க ஆம்பளையா வேதம், இது என் புள்ள வேதம் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதான். அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா வேதம்னா வேதம் தான் வேதம், வேற எதுவுமே வேதமா ஆகாது. ஒரு மனுஷன் இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது எப்படி வேதமான? வேதம்னா வேதம். நம்முடைய மதத்துக்கு என்ன கருதினால் வேதா பிரமாணமற்ற இந்த மற்றவர்கள் அனுமானத்தால் எதையும் எழுதிட்டு இருக்கா. கடவுள் உண்டு, சத்தியத்தில் இருக்கணும், அஹிம்சையில் இருக்கணும் என்ற தர்மங்களை நாம ஒத்துக்கிறோம். இப்ப அந்த மதங்களை தூஷிக்கல, அவளுடைய வேதத்தை தூஷிக்கல. கடவுள் உண்டுன்னா அவளுன்னு சொல்றா, கடவுள் குருவன் இல்லைன்னா அவளுன்னு சொல்றா. கடவுள் அன்புக்கு கட்டவர், யாரிடத்திலையும் அன்போடு இருக்கணும், சத்தியம் இருக்கணும், தர்மம் வேணுங்கிறதா அவளுன்னு சொல்றோம். நான் அதை தூஷிக்கல. நம்முடைய மதத்தினுடைய பெருமை என்ன? சாஸ்வதமான நித்திய சித்தமான வேதத்தை பிரமாணமாக கொண்டிருக்கு. தர்மங்கள் இங்க வகுக்கப்பட்டு இந்த தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு தர்மத்தினுடைய முறை நமக்கு இங்கே இருக்கு. தர்மஸ்டாமி சனாதனா கர்மபூமியம் புண்ணியா மனுஷியா பரமார்த்தினா. இங்க இருக்கிற மனுஷியர்கள் கேவலம் காமினி காஞ்சனம்னு அடைய மாட்டான், இகலோக சௌக்கியம் போன்னு நினைக்க மாட்டான். இங்க இந்த மண்ணில பிறந்துட்டாலேயே குழந்தைகள் விளையாட்டிலேயே பெருமாளை வச்சுன்னு விளையாடுறது, கோவிலுக்கு போறது, உற்சவம் பண்றது என்கின்றதே இங்க இருக்கிற மண்ணுக்கு வந்துடும். இங்க இருக்கிற அம்மாவே சின்ன குழந்தைகளுக்கு பாடங்கள் கொடுக்கும் பொழுதே கிருஷ்ணாராமா கோவிந்தா, வடக்கு விளையாடுறது கோவிந்தா, இதுதான் இங்க நம்ம அம்மா சொல்லிக் கொடுக்கும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பரமார்த்திகள். இன்றைக்கு கூட இன்றைக்கு ஒரே லோகாயிரம் தலை விரிச்சு ஆடுற காலத்துல கூட வெளிநாட்டார்கள் இங்க வந்து பார்த்து விட்டு பரமார்த்திகளாய் இந்தியர்கள் இருக்கிறத ரெண்டு ஆச்சரியப்படுறார். சுவாமி விவேகானந்தா மேல்நாடு போயிருந்த போது அங்கு உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்தார். கிறிஸ்துவ பெரிய சர்ச்சைகள் ஏராளமான பணம் இருக்கான், கோயிலுக்கு ஆலய வரமாட்டேங்கிறான். சமீபத்தில் நம்ம பையன் ஒருவர் முஸ்லீம் நாட்டுக்கு போயிருந்தார், அரேபியா. முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகளில் பார்க்கும்போது பார்த்தா மசூதிக்கு வரலைன்னா கையில லத்தி எடுத்துன்னு போலீஸ் வாசல்ல நிற்கிறவர் அடிச்சு, ஏன் மசூதிக்கு வரல, தொழுகைக்கு வா என்று அடிச்சு அழிச்சுன்னு போவாராம். ஏன்னா ஜனங்களுக்கு கோவிலுக்கு போகணுங்கிற ஆசையே கிடையாது. நம்ம நாட்டிலேயோ நான் கோவிலுக்குள்ள வந்து அடி போ போ அப்படியே கோவிலுக்கு உள்ள வந்தா அடி, அங்க கோவிலுக்கு வரலைன்னா அடிச்சு உள்ள அழிச்சிருவான். இங்க கூட்டம் தாங்கல, கூட்டம் தாங்கல. கியூவில் வச்சு இல்லையா பணத்தையாவது வச்சு அங்கே பணம் வச்சு டிக்கெட் வாங்க வேண்டியது தினம் நம்மளால போக முடியாதுனாலும் நிற்கிறாளா, கியூவில் வச்சுட்டாலும் நேரம் ஆயிடுதுன்னு நிற்கிறாளா என்று ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண படுபாடுபடுத்தியும் கூட இந்த ஜனங்கள் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா. அதனால விவேகானந்தா சொல்ற மசூதிக்கு சர்ச்சுக்கு கூட இந்தியாவில் தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மதங்கள் எங்க தோன்றியதோ அந்த நாட்டிலேயே அந்த மதங்களுக்கு மதிப்பு இல்லை, அந்த நாட்டிலேயே கோவிலுக்கு ஜனங்கள் வரலே அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப காரணம் என்ன? இந்த மண்ணுக்கு தனியான பெருமை பரமார்த்திகள் இங்க இருக்கிறவர். மனுஸ்மிருதியில மனு சொல்றாரு, இந்த நாட்டில இருந்துதான் மற்ற நாடுகள் கற்றுக்கவே தவிர மற்ற நாட்டில இருந்து ஒரு கலாச்சாரத்தை நாம் கற்றுக்க வேண்டிய இல்லை அப்படின்னு மனு சொல்றார். ஏகம் தேச பிரசூதஸ்ய சகாசாத் அக்ரஜன்மனः ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரம் பிருத்திவியாம் சர்வமானவः பாரதம் பரமம் புண்ணியம் பாரதம் பரமம் சுகம் பாரதம் பரமம் ஸ்தானம் பாரதம் பரமம் சுகம் அஸ்மின் தேசி மகாவிஷ்ணோः அஷ்டோத்தர சதானி ச க்ஷேத்ராணி சந்தி தீர்த்தானி சீவிதானி சதாம் கணைகி. நம்முடைய பாரத நாடு போன்ற நாடு கிடையாது. அதுல நாம் பிறந்ததே பெரிய பாக்கியம். அதுலேயும் இந்துக்களாக பிறந்திருக்கிறதே பாக்கியம், அதுலேயும் வைஷ்ணவர்களாக பிறந்திருக்கிறது பெரிய பாக்கியம். நமக்கு இங்குதான் 108 திவ்ய தேசங்கள் ஒரே நாட்டில கிடைக்கிறது. 108 திவ்ய தேசங்களிலே எம்பெருமான எழுந்தல் இருக்கிறானே, இந்த நாட்டில் தானே அப்பேற்பட்ட ஒரு பெருமை. கங்கையும் வெளிதான நதிகள் இந்த நாட்டில் தானே ஓடுகிறது அப்படின்னு சொல்றோம். திருமணியாழ்வார் பிரகாரம் எப்படி பத்ரிகாசிரமத்தில் இருந்து தொடங்கி திவ்யதேசங்களை வரிசையா சொல்லிட்டு வராளோ அதுபோல திவ்யதேச வைபவமும் பத்ரிகாசிரமத்திலிருந்து தொடங்கிதான் திவ்ய தேசங்களை சொல்லிட்டு வரும். வைகுண்டம் திருப்பார்க்கடங்கிறது இகலோகத்தில் உள்ளதல்ல. இகலோகத்தில் உள்ள திவ்ய தேசத்தை சொல்வதற்காக அந்த சிருஷ்டி கிரமங்களையும் பூகோளத்தையும் அதுல ஜம்பூ தீபத்தையும் பாரத வருஷத்தையும் பரதகண்டத்தையும் சொல்லி இந்த பரதகண்டத்திலே 108 திவ்ய தேசங்கள் வைகுண்டம் திருப்பார்கடல் தவிர மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் இந்த வரணம் இங்குதானே இருக்கு. அந்த திவ்ய தேசங்கள் தலையான பதரிகாசிரமம் என்கின்ற திவ்ய தேசத்தினுடைய பெருமையும் அங்கே ஓடுகின்ற கங்கையினுடைய பிரபாவத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
விஷ்ணோகோ திரிவிக்ரமஸ்ய பாதாங்குஷ்டமகாத் கலு தேவி விஷ்ணுபதி கங்கா ஜாதா பிரம்ம கமண்டலோ என்பதுவான் திரிவிக்ரமாவதார செய்கிறான். கங்கை முதலிய நதிகள் வேதத்திலேயே சொல்லப்படுறது. இவமே கங்கை யமுனி சரஸ்வதி சுதுத்ரேஷ்டோமதும் சஜதாபருஷ்ணியா என்று சர்வேதத்திலேயும் வேதம் கங்கை சொல்லப்படுறது. வேதத்திலேயே புகழ்பெற்றதான கங்கை எத்தகையதா இருக்கும். எம்பெருமானுடைய அவதாரங்களிலே திரிவிக்ரமாவதாரம் வேதத்துல பல இடங்களிலேயும் சொல்லப்படுகின்ற அவதாரம். மற்ற அவதாரங்களே ஒரு 2 இடத்துல தான் வேதம் சொல்றது. உலகளந்து பெருமாள் வைபவத்துல வேதம் பூரா பல இடங்களிலே அதை சொல்றது. திரிவிக்ரமனகா உலகத்திலான் வாமனாவதாரத்திலே பகவான் மகாபலியின் இடத்திலே மண் வாங்கி லோகம் பூரா ஒரு திருவடியை கீழே வைத்து ஒரு திருவடியை ஆகாசத்துல நீட்டி சத்தியலோக பரியந்தம் திருவடியை நீட்டும் பொழுது பிரம்மதேவன் தாதுக்கமண்டல் ஜலம் தருக்கிரமஸ்ய பாதாவனே ஜன பவித்ரதயா நரேந்திரா சொர்ஜுன்யபூர்ணபசி சாபகதி நிமாஷ்டி லோகத்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்தி. நமக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைச்சதே என்று நினைத்து பிரம்மதேவன் தன் கமண்டலு தீர்த்தத்தை எடுத்து திரிவிக்ரம பகவானுடைய திருவடியை கழுவி பூஜை பண்றாராம். அந்த பாத தீர்த்தம் தான் கங்கைங்கிற பெயரோட வருகிறதுங்கிறார். 3ஆம் திருவந்தாரில அழகன்றே ஆகியாக்க ஆகி நீர் வண்ணம் அழகன்றே அண்டம் கடத்தல் அழகன்றே அங்கை நீரேற்றார் நீரேற்றாக்கு அலர்வேலோன் கால் கழுவையதே கங்கை நீர் காண்றகள். அழகன்றே அழகன்றேங்கிறது அழகன்றோ அப்படிங்கிற ஓசையை கொடுக்கும். அழகுள்ளதா இது அழகுன்னா எல்லாம் சுந்தரம் தானே அவன், எல்லா விதத்திலையும் சுந்தரம் தானே அவன். வாமனாவதாரத்தை அற்புத வாமனா என்று சொல்லுகிறார். வேதமும் சொல்வது அழகான வாமனம் என்று வேதம் ஒரு கிரிலும் சுஜமிதோசகாக என்று சொல்ற. சுஜமான அழகு அழகான வாமனம் குள்ளமா இருந்துட்டா அழகுல வச்சுக்க வேண்டும். நம்ம இடத்துல இருக்கணும்னு கிருஷ்ணனை வச்சிருக்கோம். குட்டையாதான் என்ன அழகா தெரிஞ்சது. பெரிய பெருமாளா இருந்தாக்கா அழகுங்கிறது இல்லை. நம்ம வீட்டுல கட்டிக்குள்ள சின்ன கண்ணனை வச்சிருக்கோம். கட்டியை கண்டவே பிடிச்சு பார்க்கணும். அது என்ன அழகா இருக்கணும் இந்த கண்ணன் உள்ளம் வந்தா அழகா இருக்காதுன்னு அர்த்தமா. சுஜனிமா உள்ளதான் அவதாரம் பண்ணினார் வாமன அவதாரத்துல. ஆனால் அவருடைய நீர் வண்ணம் கடந்த நீர் பரப்ப பார்க்கும் பொழுது அவர் நீர் வண்ணமாக இருக்கிறது இல்லையா. ஆயுநீர் வண்ணம் ஆழியாக்கு அழகன்றே என்கிறார். ஆழியாக்கு ஆயுத சக்கரம் சக்கரவாணியான இந்திரமானுக்கு என்று ஒரு கடல் வண்ணனாக இருக்கிறாரோ அவனுடைய வண்ணமே அழகன். பரந்த ஆகாசத்தை பார்த்தாலும் அழகா, நீளம் கடலை பார்த்தாலும் அழகா, பெரும் மலையை எட்டி இருந்து பார்த்தாலும் அழகா. இதிலிருந்து என்னன்னா பரந்த பொருள் தான் நீளமா இருக்குன்னு தெரியும். கடல் பரந்த பொருளா இருக்கிறவர்களே நீளமா இருக்கு. மகன் பெரிய பொருளா இருக்கிறனாலே நீளமலை நீளமா இருக்கு. கடல் பரந்ததா இருக்கிறனாலே நீளமா இருக்கான ஆதாயம் லோகத்தையும் நீள பரந்த பொருளா இருக்கக்கூடிய பரம்பொருளும் நீடு வண்ணமா தானே இருக்கணும். அதனால சில ஆழியாருக்கு ஆயுநீர் வண்ணம் ஆயுனத்தில் இல்லை அழகன்றே அந்தம் கடத்த குள்ளமாக வந்து கையில நீரேற்றவன் அங்கை நீரேற்றாக்கு அழகன்று அந்த வாமனாக வந்து அவன்கிட்ட பேசுவதே அழகுதான். வலி சித்திரவற்று அழகாடா உன்னை போல இந்த உலகத்துல ஒரு பரம்பரையே பெரிய தாத்தாவாச்சு, உங்க அப்பா உயிரையே கொடுத்தவனாச்சு, அப்பேற்பட்ட பிள்ளையாச்சு, அப்பனுக்கு தப்பாம நீ உயிரை கொடுத்துடுவீங்க இப்படி பேசுறாங்க. வலி சித்திரவற்று இடத்துல வந்தது பேசுறதே அழகு. பேசுறது இவருக்கு உயிரைத்தாலும் கொடுத்துடுவோம்னு நினைச்சானா. சுக்கராச்சாரியன் சொல்றான், இவனை நம்பாத, இவன் பிராமணன் இல்ல, மனுஷன் இல்ல, மனுஷனையும் பிராமணன் இல்ல, பிராமணனையும் பிரம்மச்சாரி இல்ல, எல்லாமே கொடுத்து மாதா மாணவத்தோ கரி என்ன ஜாதி எதுவுமே அவன் பிராமணன் மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஜாதியில் அவனை சொல்ல முடியாது. வேறாவது வேதனா பேசுறதுனால மனுஷனே இல்லைன்னா பிராமணனே ஒரு ஜாதியில சொல்ல முடியாது, பிராமணனே இல்லைன்னா அப்புறம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அதனால எல்லாமே மாயவிய எல்லாம் என்ன வஞ்சனை செய்யறதுக்கா இந்த விதத்துல வந்திருக்கிறான் அப்படின்னு சுக்கராச்சாரியர் தடுக்கிறார். அந்த அழகையே மயங்கிட்டானா. அதுதான் எப்படி மோகனாவதாரத்துல மயங்கி அமிர்த கலசத்தையே விடுத்துட்டானோ அதுவே சர்வஸ்வத்தையும் விடுக்க தயாரா இருக்கிறான் ஆகி